ரெண்டுமே ஒரே மாதிரி திங்க் பண்ணுறது இல்லைங்க. யோசித்து பாருங்க. என்னைய மாதிரியே நான் இன்னொரு ஆளை ஜாய் மாதிரியே இன்னொரு நான் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு தோணுதில்ல? எதுக்கு இந்த வம்பு? அவங்க அப்படியாகி நான் இப்படியாகி இப்படி சண்டையை போட்டு நான் ஒர்க் பண்ணி அப்படிலாம் ஆகிறதுக்கு என்னைய மாதிரியே சிந்திக்கக்கூடிய என்னைய மாதிரியே பேசக்கூடிய இன்னொரு ஆள் இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுன்னு தோணுதில்ல? யோசித்து தான் பாருங்க எப்படி இருக்கும்னு. நாளைக்கே சரி இப்படி தாண்டா நீ கேட்குற அப்படின்னு ஆண்டவரே வந்து என் விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்கிறேன்ற பேரில் திருப்பா இன்னொரு ஜாயாக மாற்றிட்டான்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் இன்னொரு ஜாய் பக்கத்தில் படுத்து கிடக்கு. என்னால் அது உறவு வைக்க முடியுமா? யோசித்து பாருங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக இருந்தாலும் கூட அவங்கள அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துலையும் நம்ம லவ் பண்ணுறது பேர் தாங்க லவ்வு. அந்த லவ்வே நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? எனக்கு ஏற்ற மாதிரியே அவர் இருக்கிறாரு, அவர் லவ் பண்ணால் அது என்னங்க லவ்வு? இவங்க அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட அவங்கள அக்செப்ட் பண்ணி நான் அந்த இடத்துல வந்து அப்பாவோடைய அன்பை காமிக்கிறதானங்க அன்பு. இங்கே தான் இது. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் அன்பு தேவையோடு அவங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று நாம் அன்பு காட்டுறது மூலமாக ஆண்டவர்கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஆண்டவர் காட்டுற அன்பை அனுபவித்து மற்றவங்களுக்கு அன்பு காட்டுறதுலையும் ஒரு வல்லமை இருக்குது. அதனால் இதை வந்து என்ன பண்ணணும்னா செலிப்ரேட் பண்ணணும். நம்மள மாதிரி ஒருத்தவங்க இல்லையே அப்படின்றதுனால அதை என்ன பண்ணணும்? சூப்பர்.